ஏய் மணி ஒன்றாச்சுரா, நீ கார்டு போட்டுகிட்டே இரு, நான் அதுக்குள்ளே ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன். கேட்க உனக்கு மட்டன் பிரியாணி தானே? உனக்குடா பிரியாணிலாம் வேண்டாம், செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டுரு. சரி, எனக்கும் மட்டன் பிரியாணி தான். வேறு ஏதாவது சைடு சொல்லணுமா? தந்தூரி ஒன்று ஃபுல் சொல்லிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே. விக்கி, சாப்பாடு சொல்லியிருந்தீங்களா? இந்தாப்பா. லேக்கா, அப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு வச்சுட்டு வந்துடு. மாமா, சாப்பாடு ரூமில் வச்சுருக்கேன், சூடாகிறதுக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஆமாப்பா, எனக்கு நல்ல பசி. இந்த வர. சரிங்க மாமா. விக்கி, மாமா சாப்பிடவே இல்லை. ஏன் ரூம்குள்ளே போனாரு? நான் சாப்பிட்டாருன்னு நினச்சேன். என்னாச்சு? அப்பா, சாப்பிடாம என்ன பண்ணிருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க முதல்ல. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்குப்பா, நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, புகாரில இருந்து மட்டன் பிரியாணி வந்திருக்குப்பா, நல்லா இருக்கும், வந்து சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்ப்பா, பசி இல்லைப்பா. மாமா, இப்போதானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பரவாயில்லம்மா, நீங்கள் போய் விளையாடுங்க. அப்பா, என்ன டென்ஷன் பண்ணனே பண்ணுவீங்களா நீங்க? சாப்பிடுங்களா, ஏன் சாப்பிட மாட்டீங்க? நாத்திகம் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதா உங்களுக்கு? இப்போ சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? அப்பா, அவன் தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிறான்ல, அவனுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிட்லாம்லப்பா. போன மாதம் நெஞ்சு வந்துருச்சுப்பா, ஆஸ்பத்திரி போனேன். டாக்டர் மட்டன் சாப்பிட்றோம் சொல்லியிருக்காரு. அவன் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டாங்களா இருக்கு. சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்காப்பா? அப்பா, நான் மறந்துட்டேன், இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? என்கிட்ட கேட்கவே இல்லையாப்பா. நானா எப்படிப்பா சொல்கிறது? வயசாச்சு இல்லைப்பா, கூச்சமாக இருக்குப்பா. நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து ஊட்டி வளர்த்த நம்ம பெற்றவங்களோட கடைசி காலத்தில் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு நம்மள நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. பெற்றவங்களுக்கு சாகிற வரைக்கும் அவங்க குழந்தைங்க நல்லா இருந்தாலே போதும், அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துப்பாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கலன்றதுக்காக அவங்களுக்குன்னு ஆசைகள் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கலாம். தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரணும்னு இருக்கலாம், பிடிச்ச ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு இருக்கலாம். அப்படி அவங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைங்களோட கடமை. சின்ன வயசுலேருந்து அவங்க உங்களை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்கன்றத ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நினச்சி பார்த்துட்டு போய் உங்கள் பெற்றவங்க கிட்ட அவங்களோட ஆசைகள் எல்லாம் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுங்க. சாரிப்பா, இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணுறேன், நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். என்ன வேணும்? பரவாயில்லப்பா, நீ வருத்தப்பட இருந்தாப்பா பசிக்கணும்னு சொன்னேன். இப்போ என்னப்பா ஆர்டர் பண்ணிட்டோம்? பிஸா நான் டிவியில் போகிறாங்களப்பா, அது ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசைப்பா. ஆர்டர் பண்ணிட்டப்பா, ஒரு 15 minutes.